அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா. நீ எவ்வளவோ சொன்ன, நான் கேட்கவே இல்லை. பேராசைக்கு இடம் கொடுத்து இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு. நான் சொல்றேன், உங்களோட எல்லா தீங்கிலிருந்தோ இயேசு உங்களை விலக்கி பாதுகாப்பார். தவறு மேல தவறு, பாவத்தின் மேல பாவத்தை உணர்வில்லாம செய்கிறதுனால தான் பல பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை முடித்து கொள்றாங்க. தன் காலத்துக்கு முன்னாலேயே மரித்து போகிறாங்க. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறாங்க. என்றைக்கு ஒரு மனுஷன் தான் செய்த தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறானோ இரக்கம் வரும். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க விசுவாசம் என்ற பெயரில் தவறாக காரியத்தை செய்ததுனால, ஆடம்பர செலவு பண்ணினதுனால, அநியாயமான செலவு பண்ணினதுனால, வீணாக செலவு பண்ணினதுனால கடன் பிரச்சனைக்குள் ஆளாகி இருக்கிறீர்கள். முதல்ல அதை உணரணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா கடன் பிரச்சனை ஆண்டவர் விடுதலை தருவார். குறைகளை உணர்ந்து, தன் பிள்ளைகளை உணர்ந்து, யாரும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் பாவிதான், நான் தப்பு செஞ்சுட்டேன், என் குறையை ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இனிமையான இனிலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனிலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தவறை உணர்ந்தால் இரக்கம் பெறுவாய் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களை நம்ம தவறிடுறோம். நாம் செய்யும் தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளும் போது தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவறு செய்த பின் அதை மறைப்பதும் அந்த தவறை நியாயப்படுத்துவதும் இன்னும் நம்ம மனதை கடினப்படுத்திடும். அது மட்டும் இல்லை, அந்த நம்ம செய்த தவறை உணராமல் அந்த தவறுகளே திரும்ப திரும்ப செய்யும்போது தேவனுடைய கோபத்தையும் நியாயத்தீர்ப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். அதனால் நம்ம தவறுகளை உணர்ந்து அதை திரித்து கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் துதிக்க பாத்திரராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகதிகளோடு இணைந்து துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் அழகான தெய்வம், அவர் மகிமையுடையவர். அந்த தேவாதி தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், நீர் மகிமையானவர் என்று சொல்லி இயேசு, அந்த இயேசுவை துதித்து சேர்ந்து பாடலாமா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும்
உடைய கண்மலையும் கோட்டையும் துணையுமாகிய தேவன். ஒரு தாயை போல நம்மை ஆட்சி தேய்ச்சுகிற ஒரு தெய்வம் தான் இயேசு. இந்த நாளில் ஒரு துக்கத்தோடு நீங்க ஒருவேளை வீடுகளில் இருந்தீங்கன்னா, ஒரு தாய் தேய்ச்சுவது போல் அவர் உங்களை தேய்ச்சுகிறார். ஒரு தகப்பனை போல் உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம், அன்பானவர். இயேசுவை பார்த்தப்பா நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரை உயர்த்தி பாடலாமா? ஆமீன். எனக்கு கண்மலையாக கோட்டையாக நீங்க இருங்கப்பான்னு சொல்லி இயேசுப்பா பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆமீன். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு. சந்தோஷத்தோடு இயேசுவை பார்த்து ஆமென். உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், உங்க வீடுகளுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிற இயேசுவை பார்த்து ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த இயேசு உங்க பக்கத்தில் உங்க வீடுகள் இருக்கிறார். இயேசுப்பா இருதயத்தில் நினைத்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அதை நினைத்து ஆண்டவர் எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களப்பா, எங்களுக்காக நீங்கள் பாடுகளை சுமந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய பாடுகளை நினைத்து பார்த்து ஒவ்வொருத்தரும் அவருடைய பாடுகள் எவ்வளோ கொடிதாக இருந்ததுன்னா அழகான ஒரு தெய்வம், ஒரு அலங்கோலமான ஒரு ரூபமானார். பார்க்கிறதுக்கு கூட முடியாத ஒரு அலங்கோலமான ஒரு ரூபமானார். இயேசுவை பார்த்தப்பா இந்த பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக தானே நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானே நொறுக்கப்பட்டீங்கப்பா, இப்படி பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு கூட கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? உடைய மாம்சம் சுயம் எல்லா சிந்தனைகளும் அப்பா உடைய சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உமக்காக என்னை படைக்கிறேன்னு சொல்லி அந்த கல்வாரியின் அன்பை நினைத்து பார்த்து உங்க பக்கத்துல வருகிறேன்னு சொல்லி உடைய சரீரத்தின் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இப்படி கண்களை மூடி ஆமென் இயேசுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே ஆமென். அப்படி அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தைகளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி நாவை ஒப்பு கொடுக்கலாமா? பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு நட
நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவி சுயமென்னில் நம்முடைய சுயத்தை மாம்சத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆமென். சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவி கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க கல்வாரி நன்பிலே நாவினை கழுவுங்க, சிந்தையை கழுவுங்கப்பா, செவிகளை உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆமென். உமக்கு சித்தத்தை செய்ய, உங்க சித்தத்தை செய்து முடிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை பார்த்து ஆமென். கழுவும் ரத்தத்தினாலே கழுவும் கரை நீங்கப்பா, என்னுடைய இருதயத்தை சுத்திகரிங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம் ஆமென். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென் இயேசுப்பா, உண்மையாய் இருதயத்தை கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. இல்லை முற்றிலுமாய் நீர் கழுவுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்க துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கும் போது தேவனுடைய பிரசனம் நம்முடைய உள்ளத்தை மாத்திரமல்ல நம்முடைய இல்லத்தை நிரப்புகிறது. இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, என்னம்மா இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகலையா? வீட்லயே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வெளியே போகவே பயமா இருக்கு சுதா. ஏம்மா என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 25,000 கொடுத்தேன். வாங்கினவன் வட்டியும் தரல, அசலையும் கட்டல. பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இதுதானே அன்னைக்கு ஜோதி அக்கா சொன்னாங்க உங்க அம்மாக்கு சிக்கல் வரப்போகுதுன்னு. நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்ப அவர் என்கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடாம வேற என்ன செய்வாங்க? என்னமோ நீங்களே பாத்துக்கோங்க. என்ன மீனாட்சி, என்கிட்ட வாங்கின காசை எப்ப தரப்போற? இன்னும் 2 நாள்ல தந்துருவேங்க. 2 நாளா? இப்படியே தான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன்.
என்னடி? எங்கம்மா இருக்கீங்க? இங்க பக்கத்துல கடை வரைக்கும் வந்தேன். போய் சொல்லாதீங்கம்மா. நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? என்ன விஷயம்? உங்களை தேடி யாரோ ஒருத்தங்க வந்தாங்க. பயங்கரமா கத்திட்டு போனாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. யாருமா அவங்க? என்னம்மா பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். மாலதி அப்பா 10,000 தர்றதா சொன்னாங்களே, பேசாம அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்து இவங்க கையில இப்போதைக்கு கொடுத்து பிரச்சனைய சமாளிச்சிடலாம். வேற வழியே இல்லை. என்ன மீனாட்சிக்கா, அவசரமா எங்கேயோ போற மாதிரி தெரியுது? ஆமாம்மா, கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். யாராவது வட்டிக்கு காசு கேட்டிருக்காங்களான்னு? நீ வேற ஜோதி, நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்க. நீங்க சுபி கிட்ட வாங்கின காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன்க்கா பேச போறேன்? சீக்கிரமா திருப்பி தந்துருவேன். சுபியே கேட்க மாட்டேங்கிற, நீ ஏமா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நீங்க தான் சுபியோட கண்ணில் படவே மாட்டேங்கிறீங்களே. அவ தேடி வந்தாலும் நீங்க எங்கேயாவது ஓடி போயிடுறீங்க. அப்புறம் எப்படி அவ உங்ககிட்ட கேட்க முடியும்? என் கண்ணில் தானே நீங்க மாட்டுறீங்க. அதான் எனக்கும் தெரியல, உன் கண்ணில் வந்து நான் மாட்டுறானே. என்ன யோசனை பலமா இருக்கு? என்ன காரணம் சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒன்னும் யோசிக்கலமா. அவசரமா ஒருத்தரை பாக்குறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். என் சூழ்நிலை உனக்கு தெரியாது. நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட நிதானமா பேசுறேன். ஒருவேளை சுபிய பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை தந்துருவேன்னு சொல்லு, போதுமா? போதும்க்கா, நான் சொல்லிடுறேன். அப்போ ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களை பாக்குறேன். நானே உன்னை தேடி வரேன், நீ வர வேண்டாம். சரிக்கா, நீங்க போங்க. ஹலோ அண்ணே, நான் மீனாட்சி பேசுறேனே. சொல்லுங்கக்கா. உங்களை தேடிதான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நேர்ல வந்து பாப்பேன். ஏம்மா, என்ன விஷயம்? என்னண்ணே, மறந்துட்டீங்களா? 10,000 தரதா சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப அவசரம்ண்ணே. அதுவா, நான் இங்க பக்கத்துல 3ஆம் நம்பர் தெரு பார்க்குக்கு வந்தேன். நீங்க இங்க வரீங்களா? இல்லன்னா நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரவா? இல்லண்ணே, நான் பக்கத்துல தான் இருக்கேன். நானே வந்துடுறேன். உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஐயோ, இவர் பேச ஆரம்பிக்கிறத பார்த்தா காசு இல்லைன்னு சொல்லிடுவாரு போல இருக்கே. இங்க பாருங்க மீனாட்சி, உங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு ஒரு அவசர செலவு, வேற வழி இல்லாம அதுக்கு நான் செலவு பண்ணிட்டேன். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்குங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். 1 மாசமா? 1 மணி நேரம் கூட என்னால தாங்க முடியாது. இவர் 1 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்றாரே, நான் என்ன செய்ய? என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் யோசிச்சு என்ன ஆக போகுது? எனக்கும் அவசரம்தான். நான் கிளம்புறேன். என்ன மீனாட்சி, உன்னை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன், நீ எஸ்கேப் ஆயிட்ட? அப்படியெல்லாம் இல்ல என்ன, இன்னும் 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாளா? அதெல்லாம் முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல என் காசு என் கைக்கு வரணும். ஐயோ, 2 மணி நேரத்துலயா? இத பாரு, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னால ஏமாத்த முடியாது. இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லையே.
என் பொண்ணு சொன்னா, ஜோதி சொன்னா. அப்ப கூட என் புத்திக்கு எட்டல. பண ஆசை என் கண்ணை மறைச்சிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. மீனாட்சிக்கா, ஏன் அழுவுறீங்க? எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா. நீ எவ்வளவோ சொன்ன, நான் கேட்கவே இல்லை. பேராசைக்கு இடம் கொடுத்து இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். என்னாச்சுக்கா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு வாரமா இதே சொல்லிட்டு இருக்க. 5 நிமிஷத்துல வீட்ல இருப்பேன். பணத்தை ரெடியா வச்சிரு சொல்லிட்டேன். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்குங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஜோதி, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல நீங்க பதட்டப்படுறத நிறுத்துங்க. இந்த சூழ்நிலைமையில இருந்து உங்களால வெளியில வர முடியும். என்னம்மா சொல்ற? எப்படிம்மா வர முடியும்? இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட போய் காசு கேட்பேன்? யாரு இருக்கா எனக்கு? ஏசு இருக்காருக்கா உங்களுக்கு. உண்மைதான்க்கா. உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஏசுதான். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு. நான் சொல்றேன், உங்களோட எல்லா தீங்கிலிருந்தோ ஏசு உங்களை விலக்கி பாதுகாப்பார். நீங்க செய்ய வேண்டியது, செஞ்ச தப்புக்கு உண்மையா மனவருந்தணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு வசனம் சொல்லுது. நீங்க செஞ்ச தப்ப ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாது. உண்மையா எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை விடுவிக்கும். உங்களை சூழ்ந்திருக்க கூடிய எந்த தீங்கா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம்க்கா. அது மனுஷனால வந்த தீங்கா இருக்கலாம், இல்ல பிசாசுனால வந்த தீங்கா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச தப்புனால வந்த தீங்கா கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. மீனாட்சிக்கா, நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பார். ஜோதி, உண்மையாவே நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேம்மா. உணர்ந்தது மட்டும் இல்ல, மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. நல்லதுக்கா. ஆனா நான் அதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்கக்கா, நாம ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. சரி, ஜெபிக்கலாமா? ஆமென். என்னமோ என் மனசுக்குள்ள சமாதானம் வந்திருக்கு. ஆனா சூழ்நிலை எப்ப மாறும்னு எனக்கு தெரியலையே. கண்டிப்பா மாறும். இந்த சூழ்நிலைமை கண்டிப்பா மாறும். கவலைப்படாதீங்க. தம்பி, இங்க வாப்பா. இவன் தான் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுனவன். அவ ஒன்னும் ஏமாத்தல. உங்க அதிகமான பண ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். இது நான் செட் பண்ண ஆளுதான். உண்மைதான். உங்களை பத்தின உண்மையான விஷயத்த ஜோதி அன்னைக்கு என்கிட்ட சொன்னா. அப்போ உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஆள உங்ககிட்ட அனுப்பி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போற மாதிரி நடிக்க சொன்னேன். அப்ப இதெல்லாம் நடிப்பா? இப்ப நாங்க நடிக்கலனா உண்மையாவே நீங்க மாட்டிருப்பீங்க. அது உண்மைதான். இந்தாங்க. மீனாட்சிக்கா, எப்படியோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாடத்தை இதுல கத்து கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு இந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. இல்லம்மா, இனிமே இந்த தப்ப நான் ஜென்மத்துக்கும் செய்ய மாட்டேன். இந்த தப்புனா வட்டிக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, பண ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாது.
ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? மீனாட்சி அம்மா அவங்க செய்த தவறை உணர்ந்த போது தான் அவங்க பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே நிச்சயமாக விடுவிக்கப்படுவீங்க. இப்பொழுதும் தன் தவறை உணராம பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்யும்படி நம் சகோதரிகளோடு இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சேர்ந்து ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். கடந்த நாட்களில் ஏராளமான காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? கர்த்தரை துதிக்கணும். இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்பில் ஜெபிக்க போகிறோம்னா, தவறை உணர்ந்தால் இரக்கம் பெறுவாய் அப்படிங்கிற தலைப்பு இல்லையா? ஒரு அருமையான காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தின் தலைப்பில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். தவறை உணர்ந்தால் இரக்கம் பெறுவாய். இந்த கடைசி காலம், இது கடைசி காலம் இல்லையா? எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷங்க பயங்கரமான காரியங்களை, பாவ காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான சம்பவங்கள் கூட இந்த உலகத்தில் நம்மை பயமுறுத்தக்கூடிய அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே கர்த்தர் கடைசி நாட்களிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்க்கும் பொழுது இயேசு சீக்கிரம் வருகிறார், இது மிகவும் நெருங்கிவிட்டோம், அவருடைய வருகை நெருங்கிவிட்டோம் என்று காட்டுகிறது. இந்த கடைசி காலத்தில் காரியங்கள் நடக்கும்போது அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக இருக்கணும். இந்த காலம் ஒரு கடைசி காலம், அது மட்டுமல்ல கடைசி நிமிடம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட காலத்தில் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியத்தை அதில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, மனுஷங்களை இன்னைக்கு என்ன செய்வாங்க? பணப்பிரியராக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்களா, சுகபோக வாழ்வை விரும்புகிறவங்களா இருப்பாங்க, பாவங்களால் நிறைந்து பலவித இச்சைகளினால நிறைந்தவர்களாக இருப்பாங்க, சுகபோக பிரியர்களாக இருப்பாங்க என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனால தான் இந்த இச்சை அடக்கம் இல்லாததினால சுகபோகமாக வாழணுங்கிறதுக்காக அல்லது பணப்பிரியராக இருக்கிறாங்க, பண ஆசை பிடிச்சவங்களாக இருக்கிறதுனால தான் பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை? நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் பார்க்குறோம், நியூஸில் கேட்குறோம். இதனால தான் பாவங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது, மக்களிடத்திலே பாவங்கள் பெருகிவிட்டது. பாவம் செய்வதற்கு அவங்க துணிந்து போறாங்க. ஏன்னா அந்த காரியம் அவங்கள சந்தோஷப்படுத்துது. பிசாசு அப்படிதான், பாவத்தை காட்டி சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுப்பதை போல இன்றைக்கு அநேக காரியங்களை செய்கிறதுனால மக்கள் அதில் அடிமைப்பட்டவர்களாய் கிடக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கூட நீங்களும் கூட இருக்கலாம். பாருங்க, மனம் போல வாழ்றாங்க, மனம் போல யாரும் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு மனம் போன மக்கள் வாழ்றாங்க. இதன் விளைவு என்ன? பாவம். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணி மடிகிறாங்க. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வாழ்க்கையை தாங்களே முடித்து கொள்ளுகிறாங்க. காரணம் பாவம் இல்லை? இந்த உலகத்தில் இப்படி தவறு மேலே தவறு, பாவத்தின் மேலே பாவத்தை உணர்வில்லாமல் செய்கிறதுனால தான் பல பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க. தன் காலத்துக்கு முன்னாலேயே மரித்து போகிறாங்க. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறாங்க. என்றைக்கு ஒரு மனுஷன் தான் செய்த தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறானோ இரக்கம் வரும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக பாவ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். என்றைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய இயேசுவை நாம் நினைக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுதுதான் நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறோம், பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கிறோங்கிறது தெரிய வரும் இல்லையா? பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ பெண்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் இப்படி கர்த்தரை குறித்த பயம் இல்லாம துணிகரமான பாவ காரியத்தை செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது கடைசி காலம். பிசாசு யார நரகத்துல தள்ளலான்னு சொல்லி அவன்
பகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வலையில நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயிருந்தாலும் தயவு செய்து உங்க தவறுகளை உணர்ந்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற தவறான பாவமான வழிகளை விட்டு இன்றைக்கு இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை உணர்ந்து அவரிடத்தில் போய் அறிக்கையிட்டு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி காலம் செல்லவே செல்லாதாகவே இந்த காரியத்திற்காக தான் இனி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். பாவ அறிக்கை ஜெபம் நான் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வரும். முதலாவது நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட ஏதோ ஒரு மறைமுகமான தவறுகளுக்கு, மறைமுகமான பாவங்களுக்கு, குற்றமான காரியங்களுக்கெல்லாம் நீங்க அடிமைப்பட்டு இருக்கலாம். அதுலேருந்து மீண்டு வரணும்னு விரும்புவீங்க, ஆனால் முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எப்போ தெரியுமா? நீங்கள் அதை செய்கிற தவறை உணர்ந்து உள்ளத்தில் உணரணும். நாங்கள் சொல்கிறோங்கிறதுக்காக இல்லை, உள்ளத்தில் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, பாவம் செஞ்சுட்டேனே, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உணர்ந்து அறிக்கையிடணும். அது பணாசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், இச்சையடக்கம் இல்லாத காரியமாக இருக்கலாம், சுகபோக வாழ்வாக இருக்கலாம், இல்லை அப்படியெல்லாம் எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு தேடி அலைகிற பாவங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் பாவத்தை உண்மையாக உணர்ந்து இயேசுவே நான் பாவி, என்னை மன்னிங்கன்னு சொல்லி இன்றைக்கு அர்ப்பணித்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்ட ஆயத்தமாக இருக்கிறார். சகோதரி உங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் சகோதரியோடு கூட இணைந்து உங்கள் பாவத்தையெல்லாம் வாய் விட்டு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே உலக ஆசைகளுக்கு ஆண்டவரே இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு ஆண்டவரே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உணரவிடேன் ஐயா. தேவரீர் அந்த பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற ஆண்டவரே பண ஆசைகள் மாறட்டம்ப்பா, பொருள் ஆசைகள் மாறட்டம்ப்பா, உலக ஆசைகளுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உணர்வடையனப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேத வசனத்தின்படியே சப்பா தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அர்ப்பணிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட உணர்வுகளை அவர்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விசையாய் மனமிறங்குங்கப்பா. தேவரீர் இரக்கம் பாராட்டுங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே செய்த பாவங்களை நீரே மன்னிப்பீராகப்பா. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை நீரே கொடுங்க ஏசப்பா. தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டிய ஏசப்பா. உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நிறைய கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு விசை இறங்குங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் கரத்திற்குள்ள கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, தன்னுடைய பாவத்தை உண்மையாய் உணர்ந்து தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் கிருபையாய் மன்னித்து உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறதற்காக அந்த இரக்கத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்படி செய்கிற பாவத்தினால உண்டான விளைவுகள் என்ன? மனவேதனை, இல்ல அவமானங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இழப்புகள். நான் இப்படி பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி ஒரு பிசினஸை கவனிக்க முடியும், அல்லது குடும்பத்தை சரியா கவனிக்க முடியும்? பல விதங்களில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அது ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கூட ஒரு கனத்த இருதயத்தோடு நிம்மதி இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, பிசாசு கூட இந்த பாவத்தை வைத்து உங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கலாம், உங்களை அடிமைகளாய் வைத்திருக்கலாம், உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும், அது பிசாசின் மூலமா வந்த தீமைகளாய் இருந்தாலும், உங்க பாவத்தின் மூலம் வந்த விளைவுகளாய் இருந்தாலும், நீங்க இந்த பாவத்தினால எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக சகோதரி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. ஒருவேளை பாவத்தினால நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து இன்னைக்கு எப்படி இனி வாழ்வதுன்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம். உங்க பாவத்தினால ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி தவிக்கலாம். வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படி, சகல தீமைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்கும்படி சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் இரக்கத்திற்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, இறங்குங்க, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாம்.
தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாட்கள்ல ஆண்டவரே தாங்கள் செய்த பாவத்தின் பலனாய் ஆண்டவரே அநேக பிள்ளைங்க பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள சிக்குண்டு ஆண்டவரே மிகுந்த கண்ணீரோடு கூட இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே மன வேதனைக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க ஆண்டவரே. மனுஷர்களால் அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில ஆண்டவரே, துன்பப்பட்ட நிலைமையில ஆண்டவரே அப்பா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் எப்படி வெளியில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாய் கடன் பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கிறாங்கப்பா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல ஆண்டவரே. இப்படி கலக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயாகவே. இவர்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில நீங்க ரத்தம் சிந்தினீங்கப்பா. இவர்களுக்காக உங்க ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்கிற ஒரு தைரியத்தை நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இப்படிப்பட்டதான பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளில் நின்று உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க விடுவித்து பாதுகாத்து கொள்வீராக. கர்த்தர் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார் உங்க வார்த்தை சொல்லுகிறதே. அப்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிசாசின் பிடினால கூட பாதிக்கப்பட்ட நிலைமையில இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் இப்பொழுதே அவர்களை நீங்க விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லப்பா, இவர்களுக்காக சிலுவை சுமந்து ஆண்டவரே ஜீவனை கொடுத்தேன் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை நீங்க விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை சகல தீமைகளுக்கு விலக்கி நீர் இவர்களை பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறீங்களா? சகல தீமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். பாருங்க, இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இது நிமித்தம் அந்த பாவத்தை செய்ததினால விளைந்த பலன்களை அறுத்து கொண்டு இருக்கிறீங்க. அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இனி நீங்கள் என்ன செய்யணும்னா பாருங்க, அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருவரும் பெற்று அந்த ரட்சிப்பை, அந்த இரக்கத்தை, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், இயேசுவை நேசிக்கிற அந்த அன்பினால் நிலைத்திருக்கணும். நீங்கள் மறுபடியும் நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். மறுபடியும் பாவத்தை செய்திடக்கூடாது, மறுபடியும் இந்த பிசாசின் வலைக்குள்ள சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தினமும் நீங்க வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும். அது ஒரு நாள்ல வந்துடாது. அனுதினமும் நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அதுக்குரிய பலனை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சகோதரி, இன்றைக்கு உங்களுக்காக அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரணும். பரிசுத்தத்துல நிலைத்திருக்கக்கூடிய கிருபை, வேத வாசித்து ஜெபித்து நித்தியத்தை சுதந்தரிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியா சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க, நிலைத்திருக்கக்கூடிய இரக்கத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அருமையா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. இப்பொழுது ஆண்டவரே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறாங்க, விடுதலையை பெற்றிருக்கிறாங்க, சமாதானத்தை பெற்றிருக்கிறாங்கப்பா, சந்தோஷத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை மீண்டும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. பெற்றுக்கொண்ட ஆண்டவரே சமாதானத்தை, சந்தோஷத்தை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நிலைத்திருக்க, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அனுதினமும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும் ஆண்டவரே. உமக்குள் அவர்கள் பரிபூர்ணமாய் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்று சொல்லி தகப்பனே உம்மை விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஐயா. ஆண்டவர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே இனி விட்டு வந்த காரியத்தை திரும்பி பார்க்காதபடிக்கு உங்க கரத்தை பிடித்து நடப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஐயா. தகப்பனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தகப்பன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே
எங்கள் எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் நித்தியத்தை சுதந்தரிக்கணும், வருகையிலும் அவர்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை அதுவரை அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு பாவமோ தவறோ இனி அவர்கள் செய்யாதபடி உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே, உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளே அவர்களை பொதிந்து வைத்து காத்து கொள்ளுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் தவறை உணர்ந்து உங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொண்டபடியால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரிஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? உங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படிக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் ஆலோசனை கொடுக்கிற, வீடு கட்ட முன்னால உன்ட எவ்வளவு பணம் இருக்குது கணக்கு பார்த்து அதை செய் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி இஷ்டப்படி நம்ம செலவு செய்து கடன் பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதை வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கடன் பிரச்சனைக்கு காரணம் நீங்க விசுவாசம் என்ற பெயரில் தவறாக காரியத்தை செய்ததுனால, ஆடம்பர செலவு பண்ணினதுனால, அநியாயமான செலவு பண்ணினதுனால, வீணாக செலவு பண்ணினதுனால கடன் பிரச்சனைக்குள் ஆளாகி இருக்கிறீர்கள். முதல்ல அதை உணரணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா கடன் பிரச்சனை ஆண்டவர் விடுதலை தருவார். நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் கடன் பிரச்சனை விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதிலிருந்து விடுதலை வேணும். இனி கடன் வாங்க மாட்டேன், இனி கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ பண தேவை வந்தா என்ன பண்றது? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. அதுதான் நம்முடைய பாவம். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் உதவி செய்வார், அவர் வழி தரப்பார், அவர் உங்களுக்கு பண தேவையை சந்திப்பார். அவரை நோக்கி கூப்பிட்ட பழகுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பழகுங்கள். எந்த காரியமானாலும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும், எந்த தேவைக்கு முழங்காலில் நின்று அவரை தேட பழகுங்கள். உபவாசம் பண்ணி குடும்பமாய் ஜெபிக்க பழகுங்கள். இன்னும் எவ்வளவு நாள் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ள போகிறீர்கள்? உபவாசத்தை ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆச்சரியமான வழிகளை உங்களுக்காக திறப்பார். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்ரிஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சகோதரி அனிதா பானு அவர்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், தவறை உணர்ந்தால் இரக்கம் பெறுவாய். அப்போ கர்த்தரோட வார்த்தை நம்மை பார்த்து நமக்கு நேராக வருகிறது. ஆனால் நம்மகிட்ட அதுதானே இல்லை. தவறை உணர்வது, நம்ம என்றைக்குமே மற்றவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி மற்றவங்களை குறை சொல்லியே பழகிட்டோமே தவிர நம்ம குறை என்ன, நம்மிடத்தில் என்ன குறை காணப்படுகிறது என்று ஆராய்ஞ்சு பார்க்கறதே இல்லை. அதனால தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது, உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது அடுத்தவனோட கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன அப்படின்னு. அப்போது நம்ம கண்ணில் பெரிய பெரிய உத்தரம் இருக்கும், ஆனால் அடுத்தவங்க கண்ணில் சின்ன சின்ன துரும்பு இருக்குது பாருங்க, அதையவே குறை சொல்லிட்டு இருப்போமே தவிர நாம் திருந்தணும், நம்ம மாறணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வேதத்தில் கூட 19ஆம் சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 12-13 வசனங்களை நீங்கள் வாத்து பாருங்க. துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகளையான ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று அந்த 12, 13 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அப்போ முதலாவது நாம் நம்ம குறைகளை நம்ம உணரணும், நம்ம மாறணும், நம்ம இன்னும் ஆண்டவரோடு கூட இன்னும் ஐக்கியப்படணும். என்னிடத்துல என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டி திருத்துவது தவறல்ல. ஆனால் நம்மிடத்துல ஏதாவது குறை இருக்குதா, நம்ம சரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு முன்னால் நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. பாருங்க, அதனால தான் தாவீது ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது சங்கீதம் 139, 23, 24 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்க முடியும். அப்போ என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை பாருங்க ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, சிந்தனையில் எண்ணத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறதை நாம் வாசிக்க முடியும். அதே போல தான் தாவீது அப்படி ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவின நாட்களில கூட ஒரு விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால நிறுத்துறாங்க. இதை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயுடைய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும் பொருட்டாக இந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லெறியணும். ஏன்னா இவ குற்றவாளி, இவ பாவம் செஞ்சிருக்கா, கல்லெறிந்து இவளை கொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்றாங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எல்லாருமே குற்றவாளி தான், எல்லாருமே பாவம் செய்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க யார் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது அவன் மேல கல்லெறிங்க, கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஒருவனும் அந்த இடத்துல கல் எறிந்து அவளை கொல்லுவதற்கு துணியவில்லை. அப்போ இயேசு பாருங்க, விரலினால எழுதி கொண்டு இருக்கிறார். அவர் நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு மனுஷன் கூட அந்த இடத்துல இல்லை. அந்த பெண்ணு மட்டும் ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறாள். அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறாரு, நானும் உன்னை குற்றச்சாட்டினவங்கள எங்கே போனாங்க, ஒருத்தனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பொண்ணை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, ஆனால் நீ போ, இனிமே பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். நீ போ, இனிமே பாவம் செய்யாத. இப்போ நம்மளும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் கூட தேவனுக்கு முன்னால் மற்றவங்களாம் உங்களை குற்றவாளின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவுக்கு முன்னால் வாங்க. இந்த பெண்ணை பாருங்க, குற்றவாளியான பெண்ணை கூட ஏசப்பா பாவத்தை மன்னிச்சு, நீ இனிமே பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கலை அப்படின்னு சொல்லி அவளை மன்னித்து மறந்து இனிமே பாவம் செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரு அன்பு தெய்வம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாரு. அவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் தான் இயேசு. அந்த இயேசுங்கிற நல்ல தெய்வம் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே, உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாரே, இந்த உலகத்தையே உண்டாக்கின அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் இந்த உலகத்தின் அகில அண்ட சராசரங்களுக்கும் அவர் சொந்தக்காரர். அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், இத்தனை மனு மக்களையும் ஆண்டு கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள, ஒரு வல்லமை உள்ள, ஒரு கிருபையுள்ள அந்த தேவன் இன்னைக்கு உங்கள் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் தான் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லாரிடத்திலும் நான் ஆகாதவனாக போயிட்டுனே, எல்லாரும் என்னை குற்றதான் சொல்கிறாங்களே தவிர, எல்லாரும் என்னை ஒதுக்கி தான் வைக்கிறாங்களே தவிர, என்னை யாருன்னு ஒருத்தர் கூட நல்லவேன்னு என்னை யாருமே சொல்லலையே. தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை பார்க்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாரும் இந்த பெண்ணை ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்த மாதிரி எல்லாரும் உங்களை சூழ்ந்து குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இயேசு இருக்கிறார். குற்றங்களை மன்னிப்பார், உங்கள் குறைய மன்னிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், தன்னோட பிள்ளையா சேர்த்து கொள்ளுவார், ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஒரு நாளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் புறக்கணிக்காத தேவன். ஒருவேளை பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கலாம்,
பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், மனைவியால் கைவிடப்பட்டிருக்கலாம், சொந்த குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை குற்றவாளியாக்கி உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி பாருங்க, நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேனா, நான் தப்பு செய்திருக்கிறேனா உணர்ந்து கொள்ளுங்க. உணர்ந்து கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், கிருபை செய்வார். ஆண்டவர் உங்கள் பாவங்களை குறைகளை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார். இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை விட, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்தை விட கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஒரு இடத்தை, மேன்மையான ஒரு பாக்கியத்தை கொடுக்க இயேசு ஆவலாய் இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று, நீங்கள் செய்கிற குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். வசனமும் அப்படித்தான் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் சரி இயேசுவிடத்துக்கு வாங்க, அறிக்கை செய்யுங்க, அவரோட இரத்தத்தால் கழுவப்படுங்க, ஆண்டோட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யார் உங்களுக்கு இறங்காட்டாலும், உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இறங்காட்டாலும், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இறங்காட்டாலும் இயேசு ஒரு நாளும் நான் இறங்க மாட்டேன், உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தள்ளி விடுகிற தேவன் இல்லை. அவர் நல்லவர், எப்படிப்பட்ட மக்களையும் நேசிக்கிறவர். தன் குறைகளை உணர்ந்து, தன் பிழைகளை உணர்ந்து, யாரும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் பாவிதான், நான் தப்பு செஞ்சுட்டேன், என் குறையை ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நாளும் இயேசுவின் பார்வையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. அவர் பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், இயேசு உங்களை உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இன்னைக்கு தேடி வந்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீங்களா? உங்கள் இருதயத்தை கொடுப்பீங்களா? உங்கள் தவறுகளை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தன் குறைகளை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் வாழ்வடைய முடியாது. அது வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் அந்த வசனத்தின்படி உங்களை அர்ப்பணித்து ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதைத்தான் தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? நீங்களும் கூட எங்களோடு கூட இணைந்து, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு இறங்குங்கப்பான்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க அப்பா, உங்கள் மக்கள் அப்பா, ஆண்டவரே ஏதோ மனிதர்கள் ஆண்டவரே, குறைவுள்ளவங்க தான், தவறு பண்ணுகிறவங்க தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரே என்னை குற்றவாளியாக்குறாங்க. நான் செய்த இந்த ஒரு சின்ன தப்பு என்னுடைய மனசை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, என் வேலையை பாதிக்குது, என் வருமானத்தை பாதிக்குது. நான் செய்த தவறு செய்துட்டேன். இனி இதிலிருந்து எப்படி மேலே வருவது? இனி நான் எப்படி எல்லாரும் முகத்திலையும் விழிப்பது? நான் எப்படி வெட்கப்பட்டு போனேனே, நான் எப்படி இந்த காரியத்திலிருந்து மீண்டு வருவது? கண்ணீரோடு உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண் அப்படிதான் உங்கள் சமூகத்தில் வந்து நின்னாப்பா. அந்த மகளை பார்த்து சொன்னீங்க, ஆண்டவரே இனிமே நீ பாவம் செய்யாது, இனிமே நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னீங்கப்பா. அந்த குற்றவாளிகள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்த அந்த மக்களுக்கு நடுவில் அவளோட பாவத்தை மன்னித்து இனிமே நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னீங்களே அப்பா. அதே போல் எந்த மக்களுக்கு நடுவில் எந்த இடத்துல தலை குனிந்து போய் இன்னைக்கு உங்கள் முகத்தை தேடுறாங்களோ, இன்னைக்கு இவங்களை நோக்கி பாருங்கப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படலைன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. கண்ணீரோடு உங்கள் முகத்தை பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, தள்ளாதிருங்கப்பா. தள்ள மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே.
இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் தன் தவறை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்தபடியினால் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரல் நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.